கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் நேரில் சம்பவ இடத்தில் சென்று விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார். தற்பொழுது விசாரணையுடைய கோணம் எப்படி போய்கிட்டு இருக்கு, தற்பொழுதைய தகவல்கள் என்ன என்பதை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். அவரிடம் பேசுவோம். கார்த்திக், இப்ப இந்த 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ வரைக்கும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை கோணம் எப்படி போய்கிட்டு இருக்கு? டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் சம்பவ இடத்துக்கே நேரில் வந்து விசாரணையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழல்ல என்னென்ன கோணங்கள்ல விசாரணை இப்போ போய்கிட்டு இருக்கு? வணக்கம். கோவை சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கு பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிதாக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்கள்ல தமிழ்நாடை உலுக்கும் அளவிற்கு ஒரு சம்பவமாக நிகழ்ந்துள்ளதனால் இந்த வழக்கை வந்து காவல்துறை எப்படி கையாண்டார்கள் என்பதை பார்ப்பதற்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைவர் சந்தீப் ராய் ரத்தோர் நேரடியாக களத்தில் இறங்கியிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த 21ஆம் தேதி அந்த சிறுமி வந்து காணாமல் செல்கிறார். அப்போது அவர்கள் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த கைது செய்யப்பட்ட இருவருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து கடத்தி கொலை செய்து விட்டு அவங்களுடைய பெற்றோரிடம் சேர்ந்து வந்து குழந்தையை தேடுவது போன்று நடித்துக் கொண்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. அதாவது நேற்று மதியம் 3 மணி வரைக்கும் இந்த கைது செய்யப்பட்ட கார்த்தி அவருடைய தந்தையை அழைத்துக் கொண்டு குழந்தையை தேடுவது போன்று நடித்துக் கொண்டிருப்பதும், குழந்தையை வந்து சிறுமியை வந்து சாக்லேட் வாங்கி கொடுப்பதாக சொல்லி ஆசை வார்த்தை கூறி வாகனத்தில் அழைத்து சென்று இப்போது காவல் தலைவர் வந்து நேரடியாக ஆய்வு செய்திருக்கக்கூடிய அந்த தென்னை தோப்புல வைத்துதான் அந்த குழந்தைய வந்து கொடூரமாக கொலை செய்தது வந்து விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்துதான் தற்போது இந்த விசாரணையை வந்து காவல்துறை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நேரடியாக கள ஆய்வு செய்வதற்காக இன்று காலை வந்தடைந்தவர் நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடிய அந்த குளக்கரைக்கும் அந்த தென்னந்தோப்புக்கும் சுமார் ஒரு 500 மீட்டர் தூரம் இருக்கு. அந்த தென்னந்தோப்புல வைத்துதான் அந்த குழந்தைய வந்து இவங்க கொலை செஞ்சிருக்காகவும், அங்கிருந்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த குளத்துக்குள்ள போட்டுவிட்டு இவங்க வந்து எதுவுமே நடக்காதது போன்று இந்த பகுதியில வந்து சுட்டி கொண்டது தெரிய வந்திருக்கு. இந்த வழக்கு இந்த சிறுமியை கண்டெடுத்தது. அதே சமயம் இந்த சிறுமியோட கொலை வழக்குல வேற ஏதாவது ஈடுபட்டிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது தொடர்பு இருக்கா, எந்த கோணத்துல வந்து இந்த குழந்தைய இவங்க வந்து கடத்தி கொண்டு வந்து கொலை செய்திருக்கார்கள், ஏற்கனவே இது போன்ற அந்த குழந்தைய வந்து மிரட்டி வேற ஏதாவது வந்து செய்திருக்கார்களா என்ற கோணத்திலையும் வந்து போலீசார் விசாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய அரசு பொறுப்பேற்றதுல இருந்து ஒரு பெரிய வழக்காக பார்க்கப்படுகிற சூழல்ல இந்த வழக்குடைய கடந்து வந்த தன்மை, காவல்துறை இதை எப்படி கையாண்டாங்க என்பதை பார்ப்பதற்கான ஆய்வு பணியை வந்து காவல்துறை தலைவர் வந்து மேற்கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதே சமயம் இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா போலீசார் வந்து தப்பித்து செல்ல முயன்ற போது அவருடைய வலது கை வலது கால் உடைந்து கோவை அரசு மருத்துவமனையில மாவுக்கட்டு போட்டு சிகிச்சையில இருக்காரு. மற்றொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிரிழந்தையோட சிறுமியோட பிரேத பரிசோதனை முடிந்து தற்போது இன்னும் சில நிமிடங்கள்ல அவங்களோட பெற்றோரிடம் வந்து அந்த உடல் கொடுக்கப்பட்டு அவங்க சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகளை வந்து மேற்கொள்ள இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து அதாவது பாத்தீங்கன்னா நேற்று மாலை ஒரு 7 மணி அளவுல சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி பின்பு இந்த சிறுமியை வந்து கொலை செய்த நபர்களை வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் சொல்லி அதிகாலை அதாவது விடிய காலை 4 மணி வரைக்கும் வந்து 300க்கும் மேற்பட்டோர் அந்த பெற்றோருடன் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்துக்கு காரணமா வந்து பாத்தீங்கன்னா கோவையை இணைக்கக்கூடிய திருச்சியோடைய மெயின் நெடுஞ்சாலை வந்து பாத்தீங்கன்னா சாலை மறியல்னால அந்த சாலை வந்து முடக்கப்பட்டு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே விடிய 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றளவுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி விடப்பட்டது. இதனால அந்த பகுதி வந்து பெரும் பதட்டமாவே காணப்பட்டுச்சு. ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு அச்சுறுத்தலும் ஏற்பட்டது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து கடந்து வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோரிக்கை அதாவது வந்து உடனடியாக கைது செஞ்சு அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் சொல்லி பெற்றோர் தரப்பும் உறவினர் தரப்பும் சொல்லியிருந்தாங்க. காவல்துறை தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை நாங்க விசாரிச்சு தற்போது வரைக்கும் கடத்தல் மற்றும் கொலை, கொடுமையாக காயம் ஏற்படுத்தல் போன்ற பிரிவுகளை வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காலும் பிரேத பரிசோதனைக்கு பின்பு வரக்கூடிய அறிக்கையில அதாவது அந்த குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டோ இல்ல வேற ஏதாவது வந்து பாலியல் சீண்டல்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு அதுக்கான ஆதாரங்கள் வந்து அந்த பிரேத பரிசோதனையில ஆவணங்களமா கிடைக்கப்பட்டா வழக்குல மாற்றம் ஏற்பட்டு இந்த வழக்கை வந்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக காவல்துறை தரப்பு தகவல் சொல்லியிருக்காங்க. ஒரு விசாரணை ஒரு பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து இந்த வழக்கை வந்து ஒரு 2 நாள் ஒரு கிருமி காணாமல் போய் அந்த வழக்கை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகுதா, அதிலே வந்து சடலமாக மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை காணாம போய் உயிரிழந்தது தெரிய வந்ததா, இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு. காவல்துறை மீதான அழுத்தங்கள் அதிகமாயிருக்கு. அப்படிங்கிற போது காவல்துறை இந்த வழக்கை வந்து முறையாக கையாண்டாங்களா என்பது பாக்குறாங்க.
காவல் நிலையத்துல வந்து கடந்த 24 மணி நேரத்துல மேற்கொள்ளப்பட்ட சிசிடிவி கேமராவை வந்து அதிகாரிகள் ஆய்வு செய்திருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது இந்த சம்பவம் நடைபெற்றதுல இருந்து காவல்துறையுடைய அதிகாரிகள் அங்க எந்த மாதிரியான பணியில் ஈடுபட்டாங்க, இந்த வழக்கை சீரியஸாக விசாரிச்சார்களா, அதே சமயம் போராட்டம் நடைபெற்றிருக்கும் போது எந்த மாதிரியான அணுகுமுறை இங்க இருந்தது கேட்டிருக்காங்க. இதுக்கு இந்த மேற்கு மண்டல ஐஜி சந்தீப் ராய் ரத்தோர் வந்து ஆய்வின் போது பாத்தீங்கன்னா மேற்கு மண்டல ஐஜி ரம்யா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி, இவங்க அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் அருகில் இருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து அவர் தொடர்ச்சியா கேட்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த வழக்கை வந்து எப்படி இவங்க கையாண்டாங்க, இவங்க வந்து அதிகாரிகளுக்கு இவங்களுடைய துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரி உத்தரவு பிறப்பித்தாங்க, இது போன்ற கேள்விகள் வந்து அவர் கேட்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. இவை அனைத்தையுமே வந்து ஆவணங்களாக வந்து தயாரித்து இதை வந்து தலைமைக்கு வந்து அவங்க அனுப்புவாங்கன்னு கூறப்படுகிறது. அடுத்த சில நாட்கள்ல இதுக்கான முறையான விசாரணை வந்து நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வயது சிறுமி ஒரு பெரிய ஒரு உடல்ல வந்து காயங்களுடன் மீட்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் இதற்கு அனைத்துமே காரணம். இந்த சம்பவத்துல வந்து உண்மையை வந்து வெளிப்பட வேண்டும். 24 மணி நேரத்துல இருவரை கைது செய்தாலும் அந்த கைது செய்யப்பட்ட இருவர்கள் வந்து யார் வந்து முழுக்க காரணம் என்பதை வந்து தெரியப்படுத்த வேண்டும். இந்த வழக்குக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்காங்களா, இதுக்கு முன்னாடியே அந்த சிறுமி வந்து இது போன்ற பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்காரா, எப்படி வந்து ஒரு முறை வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா அந்த சிறுமி சென்றாங்க, இது போன்ற பல்வேறு கோணங்கள்ல காவல்துறை வந்து விசாரிக்க தீவிரமா இறங்கியிருக்காங்க. அறிவியல் பூர்வமான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் சேமிக்க தனிப்படை போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. ரைட், விரிவான விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி கார்த்திக். இந்த விஷயம் வந்து ஒரு பக்கம் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பந்தமாக என்னென்ன கோணங்களில் விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அதே வேளையில் காவல்துறை இந்த விஷயத்தை எப்படி கையாண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விசாரணையும் இன்னொரு பக்கம் போகும். அவங்க இந்த சிசிடிவி கேமராக்கள்லாம் ஆய்வு செஞ்சு இந்த புகார் வந்த உடனே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இந்த பிரச்சனை போராட்டமாக வெடிக்கும் போது காவல்துறை தரப்பில் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸாக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கை வெளியான பிறகு உடற்கூறு ஆய்வு அறிக்கை கொடுக்கப்படும். அப்புறம் சிறுமியினுடைய உடல் பெற்றோருக்கு கொடுக்கப்படும். இந்த சம்பவத்தில் இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பின்வரும் செய்தி தொகுப்புல நம்ம விரிவா பார்க்கலாம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.